பொன்னி சித்திரக்கடல் அப்படி இது அப்படிங்கிறது ஒரு ஓவிய பயிற்சி மையம் அப்படின்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட முன்னெடுப்புல 2வது மற்றும் 4வது சனிக்கிழமையில ஒரு படம் போட்டு பேசுறது, அது படம் சம்பந்தமா பேசலாம், படத்தை பார்க்க வைக்கலாம், ஒரு நல்ல சினிமாவா காட்டலாம் அப்படின்ட்டு. நம்ம வெவ்வேறு சினிமாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுல ஒரு நல்ல சினிமாவை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலோட இந்த மாதிரியான முயற்சியை பொன்னி சித்திரக்கடல் என்கிற இந்த பயிற்சி மையம் எடுத்திருக்கு. இந்த பயிற்சி மையத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பொன்னி சித்திரக்கடல் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மொழி சினிமா, அதாவது இனி வரும் காலங்களில் தமிழ் சினிமாவிலையும் இப்படி எல்லாம் ஒரு சினிமா மாற்றம் வரணும் அப்படிங்கறதான் அதுக்கான முயற்சி தான். அதெல்லாம் நம்மளுடைய சினிமா ரசனையும் மாறணுங்கிறதான். ஏன்னா காலங்காலமா நாம பாட்டு, அதுக்கு பிறகு ஒரு ஃபைட்டு இல்லையா, அப்புறம் சென்டிமெண்ட்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. நம்ம ஒரு அரை நூற்றாண்டு சொல்லி கொடுத்த சினிமா அப்படி இருக்குது. ஆனா யதார்த்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கறது, கடைசியா ஒரு ஜோடி ஷூக்காக தான் இந்த படம் போய் நிற்கும். இப்ப நான் இது சம்மந்தமா நீங்க பேசணும் அப்படிங்கறதுதான் ரைட்டுங்களா. இது சம்மந்தமா இந்த படம் நமக்குள்ள ஏற்படுத்திருக்க தாக்கம் அப்படிங்கிற நீங்க பேசுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன். அதனால உங்களோட கருத்தை, இந்த படம் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கு. லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்காது, சப்டைட்டில் கூட தான். ஆனா பெரும்பான்மையான ஈரான் மொழி சினிமாக்களும் சரி, ஓரளவு சீன மொழி சினிமாக்களும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் குழந்தைகளோட ஆரோக்கியம், குழந்தைகளோட நலன், அது குறித்தான் சினிமாக்கள் பேசுது. அவங்க குழந்தைகள் மீது அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான சினிமாக்கள் குறித்து நாமளும் அந்த ரசனையே வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம செஞ்சோம். ஓரளவு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், இந்த அளவுக்கு நீங்களும் பண்ணிருக்க பார்த்துருக்கீங்க. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க, இந்த படம் என்ன சொன்னுச்சு அப்படிங்கிறது. யாரு ஸ்டார்டிங்ல அந்த பையனோட கேர்லெஸ், அதனால லைட்டா கேர்லெஸ், ஆனா லாஸ்ட் ரொம்ப மோட்டிவேட்டா இருந்துச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் மோட்டிவேட்டா அந்த பையன் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே எமோஷனல் ஆகி கைத்தட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் பாக்குறதுக்கு நல்லதுதான், எங்களுக்கு இது மோட்டிவேட்டா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உழைக்கிறது மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப சாமானியமான ஒரு குடும்பத்துல அவருக்கு எப்படி இந்த உலகத்துல பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாத ஒரு தகப்பன், அடுத்தடுத்து குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாய். அவங்க அவங்களுடைய வாழ்க்கை சூழலே வாடகை வீட்டுல அன்றாடம் அவங்களுக்கு எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருந்து இந்த பசங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நம்ம அப்பாட்ட சொன்னா அப்பாவால மீட் அவுட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த தயக்கம், பயம் அந்த குழந்தைகளுக்கு இயற்கையா இருக்கு. இப்ப இந்த ஈரான் மொழி படம் பாக்குற மாதிரியே தெரியல எனக்கு. ஆக்சுவலா இது நம்ம வீட்டுல நம்மள சுத்தி நடக்கிற மாதிரியே அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு இந்த படிச்ச தலைமுறையா இந்த பையன் உருவாகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா அந்த பையன் அவங்க அப்பா கூட போகும்போது இந்த வீடுகளை தோட்ட வேலை செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லும் போது இவரு துணிச்சலா பஸ்ஸரை அழுத்திடுறாரு. ஆனா அவரால் பதில் சொல்ல தெரியல. இந்த பையன் அந்த இடத்துல ஆக்ட் பண்றான். அந்த விஷயம் ஒரு ஹோப்பா இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த ஃபேமிலி ஃபியூச்சர்ல நல்லா வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு.
இந்த பையனுக்கு ஒரு இருக்க குற்ற உணர்ச்சி, நம்மளாலதான் அந்த பாப்பாவுக்கு அந்த சகோதரிக்கு வந்து ஷூ மிஸ் ஆயிருச்சு, எப்படியோ ஷூ தான் அவனுக்கு தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸை விட இந்த ஷூ மட்டும்தான் அவனுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சு அவங்க பிரின்சிபல் தூக்கி தலையில வச்சிருக்கும் போது கூட நமக்கு ஷூ கிடைக்காம போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்றான். அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான உணர்வு. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்த தொய்வும் இல்லாம, சார் சொன்ன மாதிரி எந்த மசாலாவும் எந்த ஒரு அலங்காரமும் இல்ல, உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்காங்க. இது குழந்தைகள் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது பெத்தவங்களுடைய வழி என்ன, நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, நமக்கு ஒருவேளை இதை விட நல்ல பெட்டர் லைஃப் இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் நம்ம நல்ல நிலைமையில இருக்கமேங்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் பார்க்க வேண்டிய படம் சார்.